परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். ஒரு மர்டர் கேஸ்ல கொலை செய்யப்பட்டவன் திரும்பி வந்துட்டான். கொலை செய்யப்பட்டவன் உயிரோட வந்துட்டானா கேஸை முடிச்சிட வேண்டியதானே? அப்புறம் என்ன ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்? அதுக்கு மேல என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? கோர்ட்ல கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. செத்து போனதா நினைச்சவன் இப்ப உயிரோட வந்திருக்கான். அவன் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா இல்ல ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காங்களான்னு ஒரே சந்தேகமா இருக்கு. ஐ சி. நியாயமான டவுட் தான். கிளியர் பண்ணிட வேண்டியதானே? அதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா அவனுடைய மொபைல் போனை ட்ரேஸ் அவுட் பண்ணப்ப பாண்டிச்சேரியில இருந்தா நிறைய கால்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை அவனுடைய ஆரிஜின் பாண்டிச்சேரியா இருக்கலாம்னு நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். பாண்டிச்சேரியில இருக்க எல்லாரையும் பத்தியும் தான் உங்களுக்கு தெரியுமே, அதான் உங்களை பார்த்து டீட்டெயில்டா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஷூர், என்னாலான எல்லா உதவியும் நான் உங்களுக்கு செய்யறேன். தேங்க்யூ. இந்த போட்டோல இருக்கிறவரை உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. என்ன சார், போட்டோவை பார்த்தோன்னே அப்படியே திடீர்னு ஷாக் ஆயிட்டீங்க. இப்போ என்னடா நான் தெரியலன்னு சொல்றீங்க? அது போட்டோ பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா சரியா தெரியல. ஹலோ, எஸ், within 5 minutes I will be there. ஓகே, வரேன். மேடம், இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோவை
இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோவாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இவன் ரொம்ப கெட்ட 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 பையன். என்ன சொல்றீங்க லாயர் மேடம்? தேடி வந்த மகாலட்சுமிய ஓடி போன்னு சொல்ல முடியுமா? நான் அக்காவோட சொத்தை நினைச்சு அனுபவிச்சுட்டு போறேனே. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கல? என்ன பேரு, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்ல. நோ நோ, ஒண்ணும் இல்லைன்னு போய் சொல்லாத. யூ ஆர் டிஸ்டர்ப். சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல பைரவி, உன் குரல்ல ஒரு நடுக்கம், உன் பார்வையில் ஒரு தடுமாட்டம் நல்லா தெரியுது. எதையோ சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தவிப்பு தெரியுது. எதையோ இறக்கி வைக்கணும்னு நீ துடிக்கிற துடிப்பு உன் கண்ணில் தெரியுது. எதுக்குமே கலங்காத நீ எதையோ நினைச்சு கலங்குறத என்னால உணர முடியுது. கமான், இந்த ஆசிலேஷன் உனக்கு வரவே வராது. பி ஃப்ராங்க். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல சேகர். உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நடந்த ஒரு விஷயம் இல்ல, நடத்தின ஒரு விஷயம், நல்லதுக்கா கெட்டதுக்கான ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எல்லாம் நல்லதுதான். எப்படியாவது மியூசிக் டைரக்டர் சந்திரசேகருக்கு விடுதலை வாங்கி தரணும்னு நினைச்ச, அது நடந்துடுச்சு. அதுவும் எப்படி? நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி அவருக்கு எதிராக ஆஜராகி தண்டனை வாங்கி தர வேண்டிய பொசிஷனுக்கு வந்து கூட நீ நினைச்ச மாதிரி விதி அவரை விடுதலை பண்ணிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன். இதுக்கு மேல ஆண்டவன் உனக்கு என்ன ஃபேவர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற பைரவி? எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. உண்மைதானே? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ சொல்றதெல்லாம் 100% கரெக்ட். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா நடந்தது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுங்கிறத விட உனக்கு மட்டுமாவது தெரியணும் சேகர். ஒரு கேஸ் ரெஃபரன்ஸ் விஷயமா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரான்சிஸை மீட் பண்றதுக்காக பாண்டிச்சேரி போயிருந்தேன். போன இடத்துல செத்து போன ரகுராமன் உயிரோட அச்சாசல அப்படியே ரகுராமன் மாதிரி. இது ரகுராமன் மாதிரியா இல்ல ரகுராமனே வா? சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இப்போ உங்களோட பேசிட்டு இருந்தாரே அவரு நீங்க யாருன்னு? ஓ சாரி, ஐ எம் பைரவி, MABL, சென்னை ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஐ இருக்கேன். see. சீனியர் அட்வொகேட் வசந்தியோட ஜூனியர். அட்வொகேட் வசந்தியும் நானும் லா காலேஜில் ஒரே பேட்ச். ஐ எம் அட்வொகேட் ஆனந்தமூர்த்தி. இப்போ உங்களோட பேசிட்டு இருந்தாரே அவரை நான் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன். அவரு ரகுராமன் தானே? இருக்கலாம். ஒரு ஊரா ஒரு பேரா? நாளுக்கு ஒரு ஊரு, ஊருக்கு ஒரு பேரு. பாண்டிச்சேரியில் ஜார்ஜ் பெர்னாண்டோ, கீழக்கரையில் ஜஃபார் முகமது, ராமேஸ்வரத்தில் ஜம்புலிங்கம். ஆனால் எல்லாமே நல்லதுக்கு தான். மானஸ்தர்,
நியாயஸ்தன். செய்யறது எல்லாமே நல்லதுக்கு தான், செய்யற கெட்டதும் நல்லதுக்கு தான். அவரை பத்தி எனக்கு சில டீடைல்ஸ் வேணும். ஜார்ஜோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எல்லா பக்கங்களுமே பரபரப்பானது தான், ஆனால் பளபளப்பானது இல்லை. ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை. அதை யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றி சார். உங்களை மீட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகேம்மா, நான் வசந்தியை கேட்டதா சொல்லு. ஓகே, நான் வரேம்மா. ஓகே சார். அதுக்கப்புறம் நான் ஜார்ஜ் பெர்னாண்டோவை ஃபாலோ பண்ணேன். அந்த ஜார்ஜுக்கு இன்னொரு பக்கம் இருந்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கே தெரியும், இதுல நாங்க என்ன சொல்றது? தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் திரும்பி வந்திருக்கேன். தெரிஞ்சுட்டீங்களான்னு கேட்க வந்திருக்கேன். மச்ச பெருமாள் மறுபடியும் அவ எச்ச புத்திய காட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கண்ணு போனாலும் நமக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறான். இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோக்கு 3 கண்ணு. 3வது கண்ணு நெற்றி கண்ணு, நெருப்பு கண்ணு. சுட்டு எரிச்சிடணும்னு தெரியாத அவனுக்கு. கஸ்டம்ஸுக்கும் தகவல் கொடுக்குறான், கஸ்டமருக்கும் தகவல் கொடுக்குறான். நம்மளால தொழில் பண்ணவே முடியல. கடலையே போட்டு காவு கொடுத்துடலான்னு பார்த்தாலும் கழுவுற மீன்லயும் நடுவுற மீனா இருக்கான். அவன் கலவர மீன்ல நலவர மீனா இருக்கட்டும். ஆனா இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாலையும் காட்டுற வெளாங்க மீனுன்னு அவனுக்கு தெரியாது. தெரிய வைக்கணும், தெரிய வைக்கிறேன். வர அமாவாசை அன்னைக்கு அவனுக்கு தர்ப்பணம். எள்ளும் தண்ணியும் எரிச்சிட வேண்டியதுதான். டே நந்தா, இந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, இந்த பக்கம் வெறும் குடிசை மட்டும்தான் இருக்குது. இது ஏன்டா? வெரி சிம்பிள்டா மச்சான். இங்கிட்டலாம் பணக்கார பசங்க, இங்கிட்டலாம் பிச்சைக்கார பசங்க. அது எப்படி? அதாவது இவனுங்கெல்லாம் பொட்டி மேலே பொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, அதனால் மாடி மேலே மாடி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பிச்சைக்கார பசங்க. ஒரு நாய்க்கு கூட புற வாங்கி போட மாட்டானுங்க. காய்ச்சற சாராயத்தை குடிச்சுவிட்டு ஜலசமாதி ஆகிறவனுங்க மச்சான். டேய், இதெல்லாம் ஒரு நாள் மாறுண்டா. ஜார்ஜ் இந்த சைடில் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார், இனிமே இந்த சைட்லேயும் ஆட்சி பண்ணுவார். இனி அந்த மச்ச பெருமாளை மெச்ச வைக்க கூடாது. மலர் வளையம் வச்சிட வேண்டியதுதான். இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ அவனை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டான். எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செய்யறது எல்லாருக்கும் நல்லது. இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ எதையும் யோசிக்காம செய்ய மாட்டான், செஞ்சுட்டு யோசிக்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப கெட்ட பையன். எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செய்யறது எல்லாருக்கும் நல்லது. இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ எதையும் யோசிக்காம செய்ய மாட்டான், செஞ்சுட்டு யோசிக்க மாட்டான். ஏன்னா
அவன் ரொம்ப கெட்ட 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 பையன். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. மச்ச பெருமாள் கால சுத்துல பாம்பு மாதிரி கடிக்காம விட மாட்டான். அதான் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டானே. அந்த பாம்புக்கு பல்லு போனாலும் லொல்லு போலியே சும்மா சீந்துக்கிட்டே இருக்கானே. இப்போ நீங்க முன்ன மாதிரி இல்லை. உங்களை நம்பி இந்த ஊரே இருக்கு. உங்க செல்வாக்கை நம்பி நாங்க இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது பாருங்க, இனியும் மச்ச பெருமாளை மிச்ச வைக்க கூடாது. ஜலசமாதி ஆக்கிடணும். கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி உரு தெரியாம அழிச்சிடணும். இல்ல நீங்களே நேரடியா கொல்லப்படணுமா? இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோவுக்கு எவனையும் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குற பழக்கமே கிடையாது. இறங்குனது முடி பண்ணிட்டா நானாதான் இறங்குவேன். இறங்கி முடிப்பேன். என்ன தடுக்காதீங்க. தடுக்கல, எதுக்கும் கொஞ்சம் நிதானமா செய்யறது நல்லது. இந்த நிதானம் சமாதானம் எல்லாம் கேம் ஆரம்பிக்கிறது முன்னால. இப்போ கேம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த கோல் அடிக்கிறது தான் முக்கியம். காலத்துல ஜெயிக்கிறவனுக்கு தான் மரியாதை. ஜெயிக்கணும். ஜெயிப்பேன். இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ கால் எடுத்து வச்சா இந்த கடல் தண்ணியும் பின் வாங்கும். எறா வண்டிய. டிரைவர் ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்குண்ணே. ஏன்டா ஏன் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்க? விட்டுரு. என்னண்ணே விட்டுருன்னு விளையாட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எந்த நேரத்தில் ஜார்ஜோட ஆளுங்க போட்டு தள்ளுவாங்கன்னு ஒரே உதறலா இருக்குண்ணே. விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. எப்படிண்ணே விடுறது? விட முடியல. முடியாது. ஒண்ணு விட்டுரு, இல்ல வெட்டிரு. நம்ம உயிர் உடம்புல இருக்கணும்னா எதிர்த்தவன் உடம்புல உயிரே இருக்கக்கூடாது. போற்றணும். இல்லைனா அவன் நம்மளை போட்டுருவான்டா. நீ முந்திக்கிட்டா அவன் முந்திக்கிட்டா நீ. இதேதான். நீ, நான், அவன், இவன் யாரா இருந்தாலும் இதுதான்டா. யாரா அந்த ஜார்ஜ்? நான் பார்க்க பிறந்த பையன்டா. பச்சாடா அவன். அவனை பார்த்து ஏன்டா பயந்து சாகுறீங்க? அவன் சாதாரண கட்டுமரம். நான் கப்பல், ராட்சச கப்பல்ரா. டேய், காத்தடிச்சா கட்டுமரம் ஆடுண்டா. கப்பல் ஆடுமா? ஆடாது. ஆடவே ஆடாது. ஆட்டவும் முடியாதுடா. இப்படியே பேசிக்கிட்டே இருங்கண்ணே. பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்தாங்க? எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க? இந்த ஊரே உங்க பின்னாடி நின்னுச்சு. ஆனா இப்போ ஊருக்கு முன்னாடி நீங்க பயந்து நிக்கிறீங்க. அந்த ஜார்ஜ் எப்படி இருந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கான் தெரியுமாண்ணே? கல்லா கிடந்தவன் இன்னைக்கு மலையா நிக்கிறானே. டேய், நிக்கட்டும். கடும் பாறையானாலும் வெடி வச்சு தகர்க்கிறதுல இந்த மச்ச பெருமாள் மண்ணங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்டா. வெயிட்ட பொறுத்து தராசு தட்டு முள்ளு உயரும் தாழும். ஆனா முள்ளு மொன இருக்கே, அது என்னைக்குமே உடையாதுடா. அத மாதிரி தான்டா இந்த மச்ச பெருமாள். என் மனசு உடையவே உடையாதுடா. என்னமோண்ணே, முன்ன மாதிரி இப்பெல்லாம் தொழில் பண்ண முடியல. நிம்மதியே இல்லைண்ணே. ஏண்டா நிம்மதியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன திருவிழாவில் ஜவுமிட்டாயா விற்கிறோம்? பெட்ரோல், வெப்பன், மெடிசன், போத வஸ்துன்னு கடத்தல் தொழில்டா.
உருக்குன்னு தான் இருக்கும். நம்ம நிழலையே நம்ம நம்பக்கூடாது. எப்பவும் துப்பாக்கி குறி பார்த்துக்கிட்டே இருக்கிற தொழில். இதுல எப்படி நிம்மதி இருக்கும்? டேய், முதல்ல அந்த சார்ஜோட சார்ஜ இறக்கணும்டா. இறக்குறேன். இறக்குறேன். இப்போ வந்தான், அவனை நான் பாத்துக்கிறேன். ஏய் மச்ச பெருமாள், அந்த சைக்கிள் பண்ண போறானே, ஓடு. ஓடுறான்டா. ஏய் புடிடா அவன். ஏய் மச்ச பெருமாள், வேகமா போட்ட வாங்க.